மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே துளசேந்திரபுரம் தைக்காலில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் வக்ஃப் திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன பொதுக்கூட்டம் கிளை தலைவர் சாகுல் அமீது தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக், கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட நிறுவனர் திருவடிக்குடியில் அடிகளார், இந்திய பெண்கள் இயக்க மாநில செயலாளர் மகராஜ் பானு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இனி நீங்கள் உரையை கேட்கலாம். இந்த பள்ளிவாசல்கள் வக்ஃபோட இடத்துல இருக்கு, கபர்ஸ்தான்கள் வக்ஃபோட இடத்துல இருக்கு, நிறைய மதரசாக்கள் வக்ஃபோட இடத்துல இருக்கு. அப்ப இந்த சட்ட திருத்தம் வரும் பொழுது இது அத்தனையும் அவர்களுடைய அதிகாரத்திற்கு கீழே போயிருச்சு அப்படின்னா இவர்கள் எப்படி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை தொடர்ச்சியாக நாம் பயன்படுத்துவதற்கும் மக்களுடைய பயன்பாட்டிற்கும் விடுவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இஸ்லாமியர்கள் மீது ஏதோ அக்கறை இருப்பது போல இந்த சட்ட திருத்தத்துல நாங்க என்ன செய்யறோம், நிறைய நன்மைகளை வச்சிருக்கோம்னு சொல்றது ஒரு காலமும் இந்த மக்கள் நம்பவே மாட்டோம். அப்படி நம்பக்கூடிய எந்த சட்ட திருத்தத்தையும் ஒரு பொழுதும் என்ன செய்யாது மத்திய அரசு இந்த தேசத்துல கொண்டு வராது. அதுதான் உண்மை, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய நம்ம சொல்லிக்கிறோம், எஸ்டிபிஐ கட்சி எடுத்திருக்கிற ஜனநாயக ஒரு அடிப்படையில எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இந்த மக்களை வக்ஃபை பத்தி இன்னைக்கு பேச வச்சிருக்கு. உண்மையிலேயே இதற்கு முன்னாடி மக்களுக்கு அதை பத்தி தெரியுமான்றது தெரியல. ஆனா இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கூட இந்த இடத்துல எஸ்டிபிஐ கட்சியுடைய வக்ஃபுக்கான என்ன செய்த ஆர்ப்பாட்டம் இருக்கு, மாநாடு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு என்ன பண்றோம், இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் திலர் ஆர்ப்பாட்டங்களாக முன்னெடுத்து இந்த மக்களுக்கான உரிமைகளை மீட்டு கொடுப்பதுல முதல் வரிசையில சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்குங்கிறதுல இந்த இடத்துல என்ன செய்யறோம் சகோதரிகளை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ஃபுக்கு எதிராக எந்த சட்ட திருத்தத்தையும் மத்திய அரசு கொண்டு வர ஏற்க மாட்டோம். எங்களுடைய வக்ஃப் வாரியம் இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போன்று செயல்படுவதற்கும் எங்களோட உரிமைகளை ஒருபொழுதும் உங்களுக்கு நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்று ஆணித்தரமாக இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு கூறிக்கொண்டு இனி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்தால் எப்படி சிஏ என்ஆர்சி என்பிஆருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாஹின் பாக் மக்கள் திரள் போராட்டங்கள் நடத்தி வெற்றி கொண்டமோ அதை விட அதிகப்படியான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து எஸ்டிபிஐ கட்சியின் தலைமைக்கு கீழே ஒருங்கிணைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த சமூகம் பெறும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையாக உரை நிகழ்த்திய உமன் இந்தியா மூவ்மெண்ட் டீம் மாநில செயலாளர் அருமை சகோதரி